முதல்ல தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு மாணவர் இயக்கங்களுடைய பிரதிநிதிகள், தலைவர்கள் இன்று ஒன்று கூடி நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்கான அடுத்த கட்ட அழைப்புக்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்கள் நீட் எதிர்ப்புக்கு நாம் போராடி வருகிறோம். இந்தியாவில் தமிழ்நாடுதான் முதலிலே நீட்டை எதிர்த்து போராட்ட களத்தை அமைத்தது. அந்த போராட்ட களம் என்பது பல்வேறு வடிவங்களில் போராட்டங்கள் நடந்தது. அந்த நேரத்திலே தங்கை அனிதா எங்களோடு இணைந்து போராட்ட களத்தில் நின்றார். அப்பொழுது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்க அவர் தன்னெழுச்சியாக அவருடைய சகோதரர் மணிரத்னம் அவர்களிடம் வருகை தந்து பல தலைவர்களிடம் தங்களுடைய கோரிக்கையை அவர் பேசினார். கிராமத்து பெண்ணான எனக்கு மருத்துவம் சேர வழியிருந்தும் நீட் தேர்வால் என்னால் மருத்துவ படிக்க முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது என்று பல்வேறு தலைவர்களிடத்தில் அவர் கோரிக்கை வைத்தார். அந்த நேரத்தில் நீட்டை எதிர்த்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார் தங்கை அனிதா. அப்பொழுது தமிழ்நாடு ஒரு பெரும் போராட்டத்தை நடத்துகின்ற பொழுது பல்வேறு மாநிலங்கள் அமைதியாக இருந்தன. இன்றைக்கு இந்தியாவில் நீட்டை எதிர்த்து ஒரு பெரும் போராட்டம் நடந்தது. அது ஒரு பகுதி ஃபேர் நீட் என்கின்ற பொருளில் பேசினாலும் தமிழ்நாடு மாணவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றிணைந்து நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதே தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் தலைவர்கள் பேசினார்கள். பல்வேறு மாணவர் இயக்கங்கள், மாணவர்கள், இளைஞர்கள் தன்னெழுச்சியாக பல போராட்டங்களை நடத்தினார்கள். இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி மாணவர்கள், இளைஞர்களுடைய போராட்டத்தின் ஊடாக, கோரிக்கையின் ஊடாக தமிழக சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் தாவேகா அரசு. அந்த அரசுக்கு மாணவர் இயக்கங்களினுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனை நாங்கள் வரவேற்கிறோம். தீர்மானம் நிறைவேற்றியது மட்டும் அல்லாமல் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு தொடர் போராட்டத்தை, சட்ட போராட்டத்தை தாவேகா அரசு நடத்த வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் இந்த வேளையிலே நாங்கள் முன்வைக்கிறோம். அதே வேளையில் எதிர்வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி தங்கை அனிதா அவர்களுடைய 9வது ஆண்டு நினைவு நாள். அந்த நாளை நீட் எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கும் விதமாக சென்னை பெசன்ட் நகரிலே ஒரு மிகப்பெரிய நினைவேந்தல் கூட்டத்தை, ஒன்று கூடலை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். அனைவரும் சேர்ந்து மாணவர்கள், இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஒரு பெரும் நினைவேந்தலை பெசன்ட் நகர் பீச்சிலே நடத்த இருக்கிறோம். பல்வேறு மாவட்டங்களில் மாணவர்களும் இளைஞர்களும் தங்களுடைய பகுதிகளில் நினைவேந்தலை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளை விடுக்கிறோம். கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய கல்லூரி வளாகங்களில் அனிதாவை நெஞ்சிலேந்தி நீட் எதிர்ப்பை மையமாக வைத்து நினைவேந்தலை அமைதியான முறையிலே செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளை நாங்கள் விடுக்கிறோம். அந்த நினைவேந்தல் கூட்டத்தில், சென்னையிலே நடக்கின்ற நினைவேந்தல் கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும், திரைத்துறையிலே போராட்ட குணம் படைத்த மக்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் தொடர்ந்து களத்திலே போராடுகின்ற திரைத்துறை சார்ந்த சிலரை நாங்கள் அழைக்க இருக்கிறோம். இது அனைத்தையும் தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக அனைத்து மாணவ இளைஞர்களையும் ஒன்றிணைத்து நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம்.